வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். RSS ஆட்சி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. ஆளுநர் காலடியில் விழுந்துகிட்டு எந்திரிக்க மாட்டாரு நம்ம விஜய். வாயே திறக்கிறதுக்கு அஞ்சி நடுங்கிட்டு இருக்க ஒருத்தர் கையில தமிழ்நாட்டை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு, மொழி உரிமை எல்லாத்தையும் காவு கொடுத்துட்டோம் தோழர்களே. என்ன நடக்குது? தொடர்ந்து மொழி வாழ்த்து பாடலை அவமானப்படுத்திட்டு இருக்கு சங்கி கும்பல். தொடர்ந்து மொழி வாழ்த்து பாடலை காப்பாற்ற திராணியற்ற முதுகெலும்பற்ற கோழைகளாக தமிழ்நாட்டு அரசு இருக்கு. ரொம்ப கோபமா இருக்குங்க. தமிழ்நாட்டுல இன்றைக்கு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. இதுக்கு ஆளுநர் அர்லேகர் போயிருக்கிறார். அங்க தமிழ்தாய் வாழ்த்து 3வதா பாடப்படுது. முதல்ல வந்தே மாதரமா, 2வது இந்திய தேசிய பாடல் நாட்டுப்பண், 3வதாக தமிழ்தாய் வாழ்த்தான். எங்க யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க அப்படின்னு சட்டைய பிடிச்சி ஏத்த வேண்டிய அமைச்சர்கள் அமைதி காக்குறாங்க. உயர்கல்வி அமைச்சர் இந்த விழால கலந்துக்கலையா, கோமா வெளியே இருக்காராம். எனக்கு புரியல. என் வீட்டுக்குள்ள அராஜகம் பண்ணி ஒரு கூட்டம் அநியாயம் பண்ணிட்டு இருக்குன்னா நான் வெளியே கைகட்டி நின்னுகிட்டு நான் இதை புறக்கணிக்கிறேன்னு. அப்ப உயர்கல்வி அமைச்சருடைய வேலை என்ன? தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படணும், தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம், அதுதான் எங்கள் மரபு அப்படின்னு சொல்லி இருக்க வேணாம். முதுகெலும்பு இல்லாம வெளியே போய் நின்னுகிட்டு நான் இந்த விழாவை புறக்கணிக்கிறேன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விழா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற விழா, இதுல யாரோ ஒருத்தன் நின்றுட்டு என் மொழிய பழிச்சு இழிவுபடுத்திட்டு இருக்கானா வேடிக்கை பாக்குறது எப்படி? இதுக்குதான் அவங்க கையில அரச கொடுத்துருக்கோமா? எங்க இதே வேலையை தொடர்ந்து செய்ய ட்ரை பண்ணாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் சட்டமன்றத்துக்குள்ள நாட்டுப்பண் தான் முதல்ல பாடணும் RN ரவி சொன்னார். அதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள்ளயும் அல்சாட்டியம் பண்ணாங்க. அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சோம். மாநிலத்துக்குள்ள, அது குறிப்பாக சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம், 2வது தான் நாட்டுப்பண், முடியும் போது பாடுவோம், உனக்கு முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு RN ரவிய 3 முறை சட்டமன்றத்துல ஓட விட்டோம். 3 முறையும் ஆளுநர் ரவி எதையுமே வாசிக்காம ஓடினார். முதல் முறையாக அவர் உள்ள தமிழ்தாய் வாழ்த்த பின்னாடி பாடுங்க, நாட்டுப்பண்ண முன்னாடி பாடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வாசிச்சதா அவை குறிப்புல இருந்து நீக்கணும். ஆளுநர் உரையவே அவை குறிப்புல இருந்து நீக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துக்குள்ளும் பல்கலைக்கழகத்துக்குள்ளும் முதல்ல நாட்டுப்பண் பாட மாட்டோம், தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம் அப்படின்னு செஞ்சு அடிச்சு அனுப்புனவங்க நம்ம. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது ஒன்றிய அரசினுடைய நிறுவனத்துல தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது நிறைய அதிகாரிகள், வட இந்திய அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ரிசர்வ் வங்கியில நடந்தது. எல்லாரும் உட்கார்ந்து இருந்த உடனே அடுத்த நாளே தமிழ்தாய் வாழ்த்து இந்த தமிழ்நாட்டின் பண் பாடல், இந்த தமிழ்நாட்டு பாடலுக்கு எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஜீவோவை போட்டாரு ஸ்டாலின். முதுகெலும்பு இருக்கணும் அதுக்கெல்லாம். முதல்ல இவங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்தினுடைய அருமை தெரியாது, மொழி உரிமை புரியாது. ஏன்னா 3 மொழியை எதுக்குற ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு. இதுவரையும் தமிழ்நாடு நீங்களாகன்னா மொழியை எழுதுவான். ஏன்னா தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்கள் 3 மொழி அப்படின்னு தான் நம்ம வச்சோம். போராட்டத்தினாலதான் மொழியை காப்பாத்தி வச்சிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு வரையும் தமிழ் மொழி அழியாம இருக்கு. வட இந்தியா முழுவதும் இந்தி பரவிருச்சு, சொந்த மொழி காணாம போச்சு. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் தமிழ் இருக்குன்னா அது நம்முடைய போராட்டமும் நம்மை ஆண்டவர்கள் காட்டிய அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையும் அது காரணமா இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்லையே. முதல்ல இவர் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு விஜய், அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிச்சு உட்கார வச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா விஜய் போன்றவர்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்ற மட்டும் இல்ல, அரசியல் குறித்த தெளிவே இல்லை. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு எனக்கு நானும் பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம், பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த கூட்டம், ஊரடிச்சு உலையில போட்டுட்டு இருந்த கூட்டம், இந்த கூட்டம் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கு. சோ இவங்களுடைய நோக்கம், எங்க கட்சி தலைவர்களை பத்தி இவங்க பேசிட்டாங்க, அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க. எங்க முதல்வரை பத்தி இவங்க பேசிட்டாங்க, அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க. நாங்க 100 கோடி ரூபாய்க்கு நிலத்தை வித்தோம்ல, அதை பத்தி ஒரு அம்மா பேசிடுச்சு அதிமுகல, அவங்கள தூக்கி உள்ள போடுங்கன்னு உள்ள போட தெரிஞ்சிச்சு. 2வதா ஜனநாயகன் படத்துக்கு விதவிதமா ரீல்ஸ் போட்டாங்க. அமைச்சர்கள்லாம் அழுது ஆள் வச்சு போட்டா எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச இந்த கும்பலுக்கு ஒரு நாட்டினுடைய மொழியை பாதுகாக்க முடியல. இதுல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவர் எழுதின தமிழ்தாய் வாழ்த்து நமக்கு எவ்வளவு நாகரிகமானவங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்து அவர் நம்ம எடுக்கிறோம். அவருடைய மனோன்மணியம்ன்ற நாடகத்துல இருந்த மொழி வாழ்த்து பாடல் அது. அதை எடுத்து நம்ம வைக்க போறோம், மொழி வாழ்த்து பாடலாம்.
அப்ப அதுல ஒரு வரி வருது, ஆரியம் போல் வழக்கழிந்து ஒழிந்த. ஆரியம் போல வழக்கத்திலே இல்லாத ஒரு மொழி, சமஸ்கிருதம் போல வழக்கொழிந்த மொழி இல்லை எங்கள் மொழின்னு சொல்ல வர்றோம். அந்த இடத்துல கூட அந்த சொற்றொடரை நீக்கிட்டு இன்னொரு மொழியை இழிவுபடுத்த வேண்டாம், வாழ்த்தே பாடுவோமே அப்படின்னு இந்தியாவை கொண்டாடி எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை அவருடைய பேர்ல இயங்குற ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டில் முதல் முறையாக பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்தே மாதரம் பாட்டை பாடுறோம். இந்த வந்தே மாதரம் பாட்டு எங்க இருந்து வருது? வங்கதேசத்துல இருந்து வருது. அதாவது மேற்கு வங்கத்துல வங்கதேசம், அப்பெல்லாம் ஒன்னா இருந்தோம். வங்கதேசத்துல பங்கிம் சந்திர சேட்டர்ஜி அவர் எழுதின பாட்டு. அவரை ஒரு ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவலுக்குள்ள வர ஒரு பாட்டு இந்த வந்தே மாதரம் பாட்டு. என்ன அந்த நாவல்ல சொல்றாருன்னா, இந்துக்கள்லாம் ஒருங்கிணைந்து இந்த பாரத மாதா என்கிற தெய்வத்தை காப்பாற்றுவதற்கு இஸ்லாமியர்களை எதிர்த்தோம்ன்றார். இஸ்லாமியர்களை அடிச்சு ஓட விட்டோம், இஸ்லாமியர்கள் ஆட்சியிலிருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கான போராட்டம் தான் அந்த கதையே போகுது. ஆனா இஸ்லாமியர்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க எல்லாம் வாயை திறக்க மாட்டாருங்க. இந்த ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு சும்மா அப்படியே தாளமா நின்றுட்டு கால் வருடிடுவானுங்க. ஆனா இஸ்லாமியர்களை எதிரியா காட்டுற ஒரு பாட்டு. இது எப்படி தேசபக்தி பாட்டா இருக்கும்? உண்மையா சொல்ல போனா முதல் இந்திய விடுதலை போராட்டம் இஸ்லாமியர்கள் தலைமையில தான் நடந்துச்சு. முதல் இந்திய விடுதலை போராட்டத்தை அங்க பகதூர் ஷா என்கிற கடைசி மன்னன், இஸ்லாமிய அதாவது முகலாய ஆட்சியின் கடைசி மன்னர் பகதூர் ஷா, அவர் தான் தலைமையேற்று நடத்தி நாடு கடத்தப்பட்டாரு. அவரு இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி நாடு கடத்தப்பட்டாரு பகதூர் ஷா. 1.5 லட்சம் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இங்க வெள்ளை படைகளால். இம்புட்டு உயிரை கொடுத்து தன் உடமையை இழந்து தன் வாழ்க்கையை இழந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவ்வளவு பேர் செத்தொழிஞ்சாங்க இஸ்லாமியர்கள். ஆனா இந்த பாட்டு வந்தே மாதரம் பாட்டு இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டக்கூடிய கேவலமான பாட்டு. இது எப்படி எங்க ஊர்ல வந்து நீ பாடு? அதுல பாடிட்டு போ, ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல பாடு, பாஜக கூட்டத்துல பாடு, நீ எங்க வேணாலும் பாடு. எங்க மாநிலத்துல எப்படி பாட முடியும்? அதை எப்படி நம்ம வேடிக்கை பார்ப்போம்? அது எவ்வளவு மோசமான ஒரு விளைவு ஏற்படுத்தும் நாட்டுக்குள்ள. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மொழி குறித்த புரிதலற்றவர்களாக இன்றைக்கு ஆழக்கூடிய விஜய் கூட்டம் இருக்கு. முதல்ல தன் மொழிக்காக 700 பேருக்கு மேல உயிரை கொடுத்தவங்க தமிழ்நாட்டுல. 700 பேருக்கு மேல இளைஞர்கள் உயிரை கொடுத்து மொழியை பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஒரு தாய்மொழி என்பது பண்பாடு, வரலாறுகளை கொண்டது. இந்த பண்பாட்டு வரலாற்றை மொழி வழியாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கத்துக் கொடுக்கிறோம். இதை உடைச்சு, எங்கள் மரபை உடைச்சு இன்னைக்கு என் கல்வி நிலையங்கள் வரைக்கும் வந்து நிக்கிற. ஏன் கல்வி நிலையங்களை நம்ம கவனமா இருக்கணும்? கல்வியின் வழியாகத்தான் இவன் எல்லாத்தையும் கடத்துறான். இவன் பொய்யான புரட்டான குப்பைகளான இதிகாசங்களையும் அவங்களுடைய ஆரிய மரபுகளையும் கல்வி நிலையங்களின் வழியாக, உயர்கல்வி வழியாக மக்கள்கிட்ட கடத்த பாக்குறான். அதை எப்படி அனுமதிக்க முடியும்? இன்னைக்கு பாட்டை பாடினாங்க. முதல்ல தமிழ்நாட்டினுடைய மரபுகளை மீறி இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே மொழி வாழ்த்து பாடலை 3ஆவதா வச்சது எவ்வளவு கேவலமான விஷயம். 10 நாளைக்கு முன்னாடியே பேசுறாருங்க. 10 நாளைக்கு முன்னாடியே பேசுறாரு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர். துணைவேந்தர்கள் பாவம் ஒரு பேராசிரியர் இருந்து வந்தவர், அவங்களுக்கு அவ்வளவுதான் அதிகாரம். ஆனா என்ன பண்ணிருக்கிற ஆளுகிற அரசு அன்னைக்கே நிறுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி பாட முடியாதுன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கணும், ஒரு ஜிஓவை கொண்டு வந்திருக்கணும். இதன்படிதான் நடக்கும் அப்படின்னு முதுகெலும் கூட எழுந்து நின்றுக்கணும். இவங்க குடுமி பூரா அங்கையில இருக்கு. சிபிஐட்ட வழக்கு இருக்கு, ஆதவர்ஜுனா வழக்கு சிபிஐல இருக்கு. இவருக்கு ஏற்கனவே 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததுக்கு. விஜயினுடைய 41 பேரை படுகொலை செஞ்ச கேஸ் சிபிஐல இருக்கு. 258 கோடி போதைப் பொருள் கடத்தின வழக்கு சிபிஐட்ட இருக்கு. அப்ப இவனுங்க அடங்கி போறதுன்னா எங்களையே அடங்கி வைக்கிறீங்க. நீங்க அடங்கி போங்க, காலை கையில விழுந்து எந்திரிங்க. எங்க மொழியையே அடகு வைக்கிறீங்க, எங்கள் உரிமையையே அடகு வைக்கிறீங்கன்னு தான் கேள்வியே. இந்த லட்சணத்துல இன்னைக்கு லீவு வேற விட்டுருக்காங்க. மொத்த பல்கலைக்கழகத்துக்கு லீவ் விட்டு பட்டம் வாங்குற மட்டும் வர வச்சிருக்கிறாங்க. என்ன அராஜகங்க இது? ஒரு பட்டமழை போல ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்குன்னா கோலாகலமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் உடைச்சு கட்டிட்டு அழிச்சு கட்டிட்டு இங்க நரிக்கு நாட்டாம கொடுத்த மாதிரி ஆளுநர் ஆடிக்கிட்டு இருக்காரு. கோழைகள் வேடிக்கை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை பண்ணிவிட்டாங்க? நாங்க ஒரு 200 பேரு கொடுப்பாருப்பா, ஆளுநர் அருளேக்கர் 200 பேரு கொடுப்பாரு பட்டம், மத்த ஆளுகளுக்கு நாங்களே கொடுத்து போனா மாணவர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார கேட்டியா நீ இதை முடிவு பண்ண? ஏன்னா பிஹெச்டி சாதாரணமா இல்லைங்க. பிஹெச்டி சாதாரணமா 6 வருஷத்துல இருந்து 10 வருஷம் கூட ஆகும். சில பேர் முடிக்காமலே போறதெல்லாம் உண்டு. நான்லாம் 8-7 வருஷத்துக்கு மேல உட்காந்து முடிச்சேன் பிஹெச்டியை.
அப்ப கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இத்தனை ஆண்டுகள் செலவழிச்சு ஒரு பட்டப்படிப்பை வாங்குறாங்கன்னா அவங்கள கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போறது என்ன மாதிரியான நியாயம்? ஆளுநருக்கு என்ன வேலை? பட்டம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போற வேலை. அதை பார்க்காம ஓவர் லுக் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இங்க இந்த கும்பல் வேடிக்கை பார்த்துட்டு நான் வெளியே நின்று இதுக்கு எதிரா நிக்கிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யார் சொல்றா? RSS சங்கியா இருக்கிற நிர்மல்குமார் சொல்றாப்ல. வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆமா, பக்கத்து ஊர்ல நடந்துச்சு, வன்மையா இங்க உட்காந்து கண்டிங்க. இப்ப கேவலமான ஒரு கேடுகட்ட கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அது மட்டும் தெரியுது. இதை எதிர்த்து மாணவர்கள் குரல் கொடுத்த பிறகு 200 பேருக்கு மேல நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னே மாணவர்கள் அடிச்சு ஆடிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வெளியே போறோம், நீ வச்சு செஞ்சுக்க அப்படின்னு மறந்துட்டாங்க. ஏன்னா ஆளுநர் வரும்போது ஆலயர் இல்லாம இருந்துச்சுன்னா, ஏன்னா இன்னைக்கு லீவும் விட்டுருக்காங்க, மாணவர்கள் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. அப்ப காலில் விழுந்து எல்லாரையும் உட்கார வச்சு இப்ப எல்லாருக்கும் பட்டம் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த வீண் வேலை? இன்னொன்னு நான் கேட்கறேங்க, மொழி வாழ்த்து பாடலை 3ஆவதா பாடுறது சாதாரணமா கடந்து போறீங்க. இது நம்முடைய உரிமை, நம்ம அடையாளம். மொழிதான் நம்முடைய அடையாளம். நம்ம அடையாளத்தை ஒழிச்சுக்கிட்ட ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு அடிபணிச்சிட்டு இருக்கு இந்த அரசு. ஆனா அந்த ஊர் மக்களும் மாணவர்களும் ரோட்ல நின்று போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்ல நின்று போராடி என் மொழி உரிமை பாதிச்சா தமிழ்நாடு அளவுல போராட்டம் நடக்கும்னு சொல்லியாச்சு. அந்த மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க பாருங்க. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுவதை கண்டித்து போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. 10 நாளைக்கு முன்னாடியே முடியாதுன்றாங்க. உள்ள போக மாட்டேன், நான் வெளியே இருந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு உயர்கல்வித்துறை சொல்றாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே அவர் அமைச்சரா பொறுப்பேற்ற உடனே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வெளியே சொன்னார். என்ன ஸ்டேட்மெண்ட்? முன்னாடி போன அரசு இருக்குல்ல, போன அரசு அவங்கள பின்பற்றணுன்ற அவசியம் இல்லைன்னாரு. எதுக்கு? ஆளுநர் தலைமையில இங்க துணைவேந்தர்களை நியமிப்பதை குறித்த ஒரு கேள்விக்கு. அது என்ன தெரியுங்களா? உச்ச நீதிமன்றத்துல போய் நம்ம வாங்கின முக்கியமான தீர்ப்பு. தமிழ்நாட்டுல இனிமேல ஆளுநர் பல்கலைக்கழகத்தின் வேந்தரா இருக்க மாட்டாரு, முதலமைச்சர் தான் வேந்தரா இருப்பாரு. நாங்க தான் எங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்வோம். இத உச்ச நீதிமன்றம் தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு கொடுத்த முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரல, ஞாபகம் வைங்க. இந்த தீர்ப்பின்படி முதலமைச்சர் தான் இங்கே வேந்தரா இருக்கணும். அப்ப அவர் தான் தேர்ந்தெடுப்பார் துணைவேந்தர்களை. அப்ப நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி, நம்ம மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம கல்வி அறிவு உடைய சான்றோர்களை வச்சு நமக்கு பல்கலைக்கழகத்தை இயக்க முடியும். இந்த உயர்கல்வி அமைச்சர் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நாங்க என்ன அவங்க சொல்ற மாதிரியே தான் போகணுமான்னு கேட்கிறானுங்க. UGCல இருந்து ஒரு ஆளை நான் அனுப்புவேன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அவன் நம்மளுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிற ஒரு அமைப்பு தான் பல்கலைக்கழக மானிய குழுன்னு பேரு. அந்த குழுல இருந்து ஒருத்தன் இங்க தேர்வு செய்வானா நம்ம ஆளுகளை. அந்த குழுல 5 பேர் இருப்பாங்களாம், ஒருத்தன் வடக்கிருந்து வருவானா. அதுக்கு ஓகே சொல்லிட்டானுங்க. ஐயோ, மொத்தமா தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களை காலி பண்ண போறாங்க. இது வெறும் தமிழ்தாய் வாழ்த்தோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை. ஒட்டுமொத்த உயர்கல்விக்குள்ளும் காவிகள் இறங்கி உழுது நடப்போறோம். இந்த பீஸுங்க பூரா முட்டா பீஸுங்க வேடிக்கை பார்க்க போதுங்க. ஒட்டுமொத்த உயர்கல்வி நாசமாக போகுது. எங்க போய் நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. வேடிக்கை பார்ப்போங்க.